வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காவிரி ஆற்றில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க மேலாண்மை ஆணையம் உத்தரவு. காவிரியில் இருந்து அக்டோபர் மாதத்திற்கு 20.22 TMC தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசுக்கு ஆணை. சென்னையில் புதிதாக பெயர் சூட்டப்பட்ட சாலை பெயர் பலகைகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சார்பில் 26 புதிய நூல்களை வெளியிட்ட முதலமைச்சர் பல்வேறு கட்டிடங்களையும் திறந்து வைத்தார். மீனவர் நலத்துறையில் 38 நபர்களுக்கும் பால்வளத்துறை சார்பில் 18 நபர்களுக்கும் பணி நியமன ஆணை. மொத்தம் 62 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய மாணவி பிரேமாவுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடு ஒதுக்கி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. ஒழுகும் வீட்டில் அப்பா இருப்பாரே என்ற கவலை பிரேமாவுக்கு இனி வேண்டாம் எனவும் எக்ஸ் தளத்தில் வீடியோ பதிவு. தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு 21.40 கோடி ஊக்கத்தொகையை வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி. உலக ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற ஆனந்த்குமாருக்கு 1.80 கோடி ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டு. நெல்லையில் பாஜக மூத்த நிர்வாகிகளுடன் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முக்கிய ஆலோசனை. டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். அரசு சார்பில் நடைபெற்றது கல்வி விழா அல்ல, பாடல் வெளியீட்டு விழா என சீமான் விமர்சனம். கல்வித்துறை லாபம் ஈட்டும் துறையாக மாறிவிட்டது எனவும் விளாசல். வெளிநாட்டு முதலீடுகள் என்பது திமுக அரசின் ஏமாற்று வேலை என சீமான் காட்டம். மக்கள் வசதிக்காக சாலை போடுவதாக கூறி நிலங்களை கைப்பற்றும் அரசு சுங்க கட்டணம் வசூலிப்பது ஏன் எனவும் ஆவேசம். திமுக அதிமுக என்ற சனியன்களை சேர்த்து சட்டை தைத்துள்ளார் விஜய். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். நாமக்கல் KS திரையரங்கம் அருகே நாளை காலை 8:45 மணிக்கு பரப்புரையை தொடங்குகிறார் தவிக தலைவர் விஜய். கரூர் மாவட்டம் வேலுச்சாமிபுரத்தில் நண்பகல் 12 மணிக்கு பரப்புரை மேற்கொள்கிறார் என தவிக தலைமை நிலைய செயலக அறிவிப்பு. கரூரில் நாளை தவிக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்ட அதே இடத்தில் அனுமதி அளித்தது காவல்துறை. தவிக தலைவர் விஜய் நாளை நாமக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்ள நிலையில் தொண்டர்களுக்கு அறிவுரை. மரங்கள், மின்கம்பங்களில் தொண்டர்கள் ஏற வேண்டாம். கர்ப்பிணிகள், குழந்தைகள் நேரில் வருவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தல். தவிக கொடிக்கு தடை விதிக்க மறுத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி தொண்டை மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சபை மேல்முறையீடு. மனுவிற்கு 6 வாரங்களில் பதிலளிக்க தவிக தலைவர் விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாமக நிறுவனர் ராமதாஸை கொலை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்டனர் அன்புமணி ஆதரவாளர்கள். ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் பரபரப்பு குற்றச்சாட்டு. போடுறான் 2 மாசம் முன்னாடி ஐயாவை வந்து தலைவாணி கழுத்துல துண்டை போட்டு கழுத்துல காலை வச்சு மிரிச்சு ஏன் கொல்லக்கூடாதுன்னு போடுறான். அதுவும் உங்களுக்கு நாங்கள் எடுத்து தரோம். இது எப்படின்னா ஐயாவை கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சிக்கு வந்துட்டாங்க. அரசியல் ரீதியாக யாரையும் சந்திக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம். வதந்திகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது எனவும் காட்டம். சந்தித்தாக குறிப்பிட்டார்கள். என்னை பொறுத்தவரையிலும் இன்று வரையிலும் குறிப்பிடுகின்ற யாரையும் நான் சந்திக்கவில்லை என்பதும் நான் இந்த நேரத்திலே
தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோன்ற வதந்திகளை பரப்பி எனக்கு ஒரு அவப்பெயர் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சில பேர் திட்டமிட்டு இந்த செயல்பாடுகளை செய்து வருகிறார்கள். தமிழகத்தில் அனுமதியின்றி காப்பகங்கள் செயல்பட்டால் நடவடிக்கை. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் எச்சரிக்கை. நம்ம எல்லா காப்பகங்களுமே இப்ப கண்டிப்பா பதிவு பண்ணியிருக்கணும், சமூக நலத்துறையில் அங்கீகாரம் வாங்கியிருக்கணும்ன்றதுல எல்லாம் நம்ம வந்த உடனே அத்துணையும் நம்ம அதை சரி பண்ணிட்டோம். அப்படி அங்கீகாரம் வாங்க முடியாம சரியான இடவசதி இல்லாத எல்லாம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு 600க்கும் மேற்பட்ட காப்பகங்கள் மூடியாச்சு. நடத்த முடியலன்னா விட்டுருங்க, அதுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்றதுனால நம்ம எல்லாம் மூடியும் வச்சிருக்கோம். அதனால இப்போ நம்மளுடைய சமூக நலத்துறைக்கு அங்கீகாரம் இல்லாமலோ இல்ல பதிவு செய்யாமலோ எந்த ஒரு காப்பகமும் தமிழ்நாட்டில் இல்லைன்றதுனாலேயே உருவாக்கிட்டோம். தமிழ் ஈழம் சேலம் 8 வழிச்சாலை திட்டங்கள் குறித்து மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக சீமான் கருத்து தெரிவித்த விவகாரம். காவல்துறை தரப்பில் சீமானுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தான் இசையமைத்த பாடல்களை தன் அனுமதி இல்லாமல் பயன்படுத்த தடை விதிக்க கோரி இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கு. இளையராஜா இசையை பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய சோனி நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கப்பட்ட செந்தில்குமார், அருள்முருகன் ஆகியோர் பதவியேற்பு. இருவருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். டிசம்பர் 21ஆம் தேதி உதவி காவல் ஆய்வாளர் தேர்வு நடத்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் திட்டம். தேர்வு எழுதுவதற்கு சரியான பள்ளிகள், கல்லூரிகளை தேர்வு செய்து அக்டோபர் 7ஆம் தேதிக்குள் பட்டியலை அனுப்ப உத்தரவு. கோவை, நெல்லை, நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை, நீலகிரி, தேனி, தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும். வரும் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று கரையை கடக்கும். தெற்கு ஒடிசா, வடக்கு ஆந்திர கடலோர பகுதியில் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்து வருவதால் அணைகள் வேகமாக நிரம்பியதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெளுத்து வாங்கி வரும் கனமழையால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல தடை விதிப்பு. குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகங்களில் 6000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் நிறுத்தி வைப்பு. தென்காசியில் தொடர் மழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. பொதுமக்கள் நலன் கருதி குளிக்க தடை விதிப்பு. காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை. விதிமுறைகளை மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. சென்னை கிண்டியில் அமைந்துள்ள ஆளுநர் மாளிகைக்கு மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் டிஜிபி அலுவலகத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. மதுரை சமயநல்லூர் அருகே கழிவறைக்கு செல்லும் பெண்களை ஆபாச வீடியோ எடுத்த விவகாரம். மின்சார வாரிய அலுவலக ஊழியர் கைது.
காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் விவசாயிகள் போராட்டம். அதிகாரிகள் அலட்சியத்தால் நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டதாக வேதனை. திட்டவட்டமான ஒரு முடிவை கொடு. விவசாயிகளுக்கு நல்ல முடிவை கொடு. வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே. இளையான்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட கீழாயூரில் குப்பை கிடங்கு அமைக்க எதிர்ப்பு. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மக்களால் பரபரப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றித் திரியும் சிறுத்தையால் மக்கள் அச்சம். கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினருக்கு கோரிக்கை. குடியாத்தம் அருகே நவராத்திரி விழாவை முன்னிட்டு 24 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்ட தனலட்சுமி அம்மன். திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம். இந்திய விமானப்படையில் 60 ஆண்டு கால சேவையை முடித்துக் கொண்ட MiG-21 ரக போர் விமானம். சண்டிகரில் நடைபெற்ற விடைபெறும் நிகழ்ச்சியில் போர் விமானத்திற்கு விமானப்படை வீரர்கள் மரியாதை. அமெரிக்காவில் உற்பத்தி ஆலை இல்லாத மருந்து நிறுவனங்களுக்கு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 100% வரி. சமையலறையில் பயன்படுத்தும் பொருட்களுக்கு 50% வரி விதித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவு.